ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 44 இன்ச்சு பாடி சுற்றுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டிங் ஒன்று போட்டு காமிக்க போறேன். அதோட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு காமிக்க போறேன். அதே மெஷர்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதோட மெஷர்மெண்ட் அவங்களுக்கு எப்படி பொருத்தமா இருக்கா இல்லைன்னு எனக்கு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா நீங்க தச்சது ஒரு போட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்ல போடுங்க. ஏன்னா இதுல தைக்கிற மாதிரி வீடியோ கிடையாது, வெறும் கட்டிங் மட்டும் தான். ஏன்னா தைக்கிறது வந்து ஃபுல்லா நான் ஏற்கனவே சொன்ன அதே மெத்தட் தான், அளவு மட்டும் வித்தியாசப்படும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி மதுரையில் அவனியாபுரத்தில் ஒரு தையல் கிளாஸ் ஒன்று நடத்துகிறேன். அந்த கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. உங்கள் வருகைக்கு நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ அந்த கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணுறதுனால எப்பயும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 to 5 நான் உங்களுக்கு ஃபோன் கால், அதாவது நீங்கள் ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணுறதாக சொல்லியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு போகிறதுனால இந்த வாரம் மட்டும் அதை என்னால் அட்டன் பண்ண முடியாது. தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அடுத்த வாரத்துலேருந்து இந்த 3 to 5 எந்த ஒரு ப்ரோக்ராம் இல்லாத அளவுக்கு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த ஒரு டைம் இந்த அண்ணனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக நீங்கள் 3 to 5 கண்டிப்பாக கால் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இந்த கட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதாவது 44 இன்ச்சு பாடி சுட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே நான் சொல்கிற அதே மெஷர்மெண்ட் ப்ரா நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன அதே மெத்தட் எப்பயும் நம்ம தைப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். தச்சு பார்த்துட்டு அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். இவங்களுக்கு பூரா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே போடுங்க, கிராஸ் போட வேண்டாம். கிராஸோட ஸ்ட்ரெயிட் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த 40 இன்ச்சு தாண்டினாலே நம்ம ஸ்ட்ரெயிட் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ 44 இன்ச்சு பாடி சுற்றளவில் ஒரு மெஷர்மெண்ட்டோட ஒரு கட்டிங் பார்க்க போகிறோம். நான் மெஷர்மெண்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நம்ம கீழே பாட்டத்தில், அதாவது இடுப்பு மடித்து தப்போம் இல்லையா, அது 2 இன்ச்சு நம்ம கேப் விடுவேன். நான் எப்பயும் லைனிங் சொல்லும்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு குறைச்சி கூட விட்டுக்கலாம். ஏன்னா உள்ள பீஸ் அடிச்சுன்னா திருப்ப போகிறோம். அதனால் இவங்களுக்கு வந்து நார்மலான ஹைட் வந்து, ஏன்னா இவங்க கொஞ்சம் சத்தாக இருக்காங்க இல்லையா, அப்படின்னும் போது நம்ம உயரம் 15 இன்ச்சாவது கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா பெரும்பாலும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹைட்டு தான் இருப்பாங்க. ஹைட் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். இவங்களுக்கு நான் கம்பல்சரி 15 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த இடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். நீங்கள் 16 இன்ச் வரைக்கும் கூட போடலாம். அது அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால வயிறுலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போடுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம அந்த 15 வச்சுக்கலாம். ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இது உள்ள ரெடி அளவு நான் வச்சுருக்கேன். இவங்களுக்கு வந்து நெக்கு, அதாவது 4 இன்ச்சு நான் வைக்கிறேன். சரியா? 4 இன்ச்சு தான் கரெக்டாக ரெடி அளவு. அதாவது நம்ம அடித்து திருப்புறதுனால ரெடி அளவு. சப்போஸ் நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளடக்கி லைட்டாக போட்டுக்கணும். நம்ம அந்த கிளாத்து விடுவோம் இல்லையா, எதுபோல் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம், அது மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக 3 இன்ச்சு வேணும். அப்போ தான் அவங்களோட பாடி ஷேப்புக்கு கரெக்டாக அமையும். அப்போ இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு பிடிக்கணும் இல்லையா, அதை சேர்த்து 3.25 நான் விடுறேன். ஏன்னா அங்கிட்டு ஷோல்டர் நம்ம அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு போகும். அங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கரெக்டாக 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இவங்களுக்கு நெக்கு இறக்கம் வந்து 9 இன்ச்சு நான் இறக்கம் வைக்கிறேன். இது வந்து நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரி தைக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் கரெக்டாக அந்த 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம ஆம்கோல் அளவு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து 34 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்க பூரா அந்த ஒரு 8 இன்ச்சு 32, 34, 36, 38 வரைக்கும் அந்த 8 இன்ச்சு, அதாவது இடுப்புலேருந்து அதை 13 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இடுப்புலேருந்து 8 இன்ச்சு வச்சோன்னா அந்த ஆம்கோல் அளவு வந்துடும், கரெக்டாக வந்துடும். அதுக்கு மேலே 38, 40, 42 அந்த சைஸ் கூடும்போது அந்த 40 சைஸை தாண்டிட்டாலே நீங்கள் அந்த ஆம்குலால் வந்து கொஞ்சம் கூடத்தான் உங்களுக்கு தேவைப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. அந்த ஆம்குலால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் அவங்களால போட முடியும்.
அதனால் நம்ம அந்த 8 இன்ச்சுங்கிறத 7 இன்ச்சு ஆக்கிக்கணும். இது நிறையா பேர் டவுட் கேட்டே இருந்தீங்க, உங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதே 13 இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம 8 இன்ச்சு வைக்கிறதுல 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு 3 இது தான் டிஃப்ரெண்ட். அதாவது 30க்குள்ளே வரும்போது ஒரு அளவு, 30லேருந்து 40 வரைக்கும் ஒரு அளவு, 40 தாண்டும் போது இந்த அளவு, அவ்வளோதான். அதிலே உங்களுக்கு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இது பாடி சுற்றல் வந்து 44 இன்ச்சா, அப்போ வந்து 44 இன்ச்சுங்கிறது பேக்கில் வந்து 24 இன்ச்சு நான் வைக்கிறேன். பேக்கில்னா 24 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அது போக தனியாக நம்ம கிளாத் விடுவோம் இல்லையா, அது. இப்போ இதில் ஆம்கோல், இப்போ இதில் வந்து ஆம்கோல் நான் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஸ்லீவ் எடுக்கிறேன். ஸ்லீவ் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட்டு தான் வரும். அதனால் நம்ம இதை குறுக்கில் கூட போட்டுக்கலாம். இந்த லைனிங் மட்டும் குறுக்கில் போட்டுக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி வெயிட்டானவங்களுக்கு வந்து ஸ்லீவ் எப்படியும் ஷார்ட்டாக போட மாட்டாங்க. நம்ம வந்து 8 இன்ச்சு எடுத்துக்கலாம். 8 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கும். 8 இன்ச்சு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கை வந்து ரொம்ப வெயிட் காமிக்காமல் இருக்கும். அப்படின்போது 8 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழே அந்த மடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுருவோம். எட்டு இன்ச்சு ரெடி அளவு, அது போக பிடிச்சு தைக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த 8ல் வந்து 3 இன்ச்சு நம்ம கீழே மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, இன்ச்சு நான் குறைச்சிருக்கேன். ஸ்லீவ் சுட்டரில் வந்து நான் 15 இன்ச்சு வச்சுருக்கேன். அதிலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆம்கோல் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இவங்க வந்து 44 இன்ச்சுன்னு சொல்லும்போது அந்த 40 தாண்டுது இல்லையா, அப்போ அந்த 1 இன்ச்சுங்கிறத கரெக்டாக அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த இடுப்புலேருந்து 13லேருந்து கரெக்டாக 8 இன்ச்சுங்கிறது 7 இன்ச்சு ஆக்கியிருக்கோம் இல்லையா, அப்படிங்கும்போது இந்த ஆம்கோல் அளவையும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வரைக்கும் லூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கரெக்டாக அந்த மேட்ச் ஆகிக்கிறோம். ஸ்லீவ் எடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மடிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே போடுவோம். முன் கழுத்துக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குள்ளே ஒரு நார்மல் இறக்கம் தான் 6 இன்ச்சு. இதுலேருந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணியிருக்கேன்.
இவங்களுக்கு வந்து நான் கிராஸ் வந்து 14 இன்ச்சு நான் வைக்கிறேன். கூட ஒரு 1/2 இன்ச்சு தான் நான் சேர்த்துருக்கேன். அதில் இருந்துட்டு இதில் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 இன்ச்சு இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் எடுத்துட்டேன், பேக் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் எடுத்துருக்கு. பேக் வந்து இப்போ நம்ம 44 இன்ச்சு பாடி சுற்றளவு. பேக் வந்து நான் 24 எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நான் 10 வைக்கிறேன். அதாவது இந்த டாட்லாம் பிடிச்சப்போ கரெக்டாக நமக்கு 10 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் நம்ம பிடிச்சி இந்த டாட் பிடிக்கும்போது கரெக்டாக ஃப்ரண்ட்டில் 10 20 இன்ச்சு வரும், பேக்கில் 24 இன்ச்சு. பேக்கில் 3 இன்ச்சு நம்ம கூட்டினா கூட போதும். சப்போஸ் 23 வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் 10.5 வச்சு கணக்கு பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. நமக்கு மொத்தம் அந்த 3 இன்ச்சு கேப் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்கல. ஏன்னா இந்த மாதிரி சத்தாக இருக்கவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெண்டாக இருப்பாங்க, நம்ம அது குடஞ்சி எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஆள் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கூட நான் குடஞ்சி எடுக்க போகிறதில்ல. சப்போஸ் ஆள் கொஞ்சம் வளைவாக இருந்தாங்கன்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த இது எடுத்து தான் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு நான் எடுக்கலை. அது ஆள் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 2 கரெக்டாக வந்து நிற்கும். அவ்வளோதான். அந்த இவ்வளோ தான், ஒன்று தான் மெத்தடு. மற்றபடி ஆம்கலாலும் தனியாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, இதே கரெக்டாக இருக்கும். இல்லை கிராஸ் பட்டி வந்து நமக்கு இதில் கிடைக்கிற இந்த துணியில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அளவு பார்க்க வேண்டியதில்லை, நம்ம தைச்சதுக்கப்புறமாட்டி அளவு பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, இந்த கிராஸ் பட்டி. இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 44 பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த கட்டிங் பார்த்துருக்கீங்க. இதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சார்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 44 இன்ச்சு பாடி சுற்றளவுகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாரம் ஃபோன் பண்ணுறது அட்டன் பண்ணுறதா சொன்னேன் இல்லையா, அது இந்த ஒரு வாரம் மட்டும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அது அட்டன் பண்ண முடியாது. அடுத்த வாரத்துலேருந்து இதில் எந்த தடங்கள் இல்லாமல் வாரம் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். நான் எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். 3 to 5 கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் கால் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இந்த ஒரு வாரம், அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். எல்லா காலும் நான் அட்டன் பண்ணுவேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த 44 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஃபிட்டிங் கரெக்டாக அமையும். ஏன்னா இது நான் ஒருத்தவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்திருக்கு. அதை நீங்களும் தச்சு அதே மாதிரி நீங்கள் பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மதுரையில் நான் சொன்னேன் மதுரையில் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த ஒரு நாள் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துருக்கேன். உங்கள் வரவை எதிர்பார்த்துட்டே இருக்கும். உங்கள் அண்ணன் செல்வகுமார், டெய்லர் ப்ரோ. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.